அப்போ நான் ஆண்டோட ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தை என்னோடு தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது கர்த்தர் துதிங்கிற ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் தந்தாங்க. அப்போ ஆண்டோடைய சித்தம் துதிக்க ஒரு சேனையை எழுப்பணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, கடந்த வருஷம் வந்த அநேகர் இந்த வருஷம் வரல. இந்த வருஷம் நிறைய புதிய புதிய ஆட்டமக்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இது எதனால் ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. அதனால இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க முடிந்தது. அதாவது 2024 ஜனவரியில் ஆரம்பித்தது. இந்த 2 வருஷங்களை முடிந்து 3வது வருஷத்தில் அடி வைக்க முடியாத தேவனாய கர்த்தர் கிருபை செய்திருக்காங்க. இதில் அநேக சகோதரிகள் துதிக்கன்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்குங்க. நான் சாட்டா துதிக்கன்னா என்ன, எதுக்கு துதிக்கணும், எதற்காக துதிக்கணும், யாரை துதிக்கணும், இந்த 3 காரியத்தை உங்கள் மதத்தில் பகிர்ந்துள்ளான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், முதல்ல எதுக்கு துதிக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை சிருஷ்டித்த விதமே அவரை துதிக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்திட்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்துறது அவரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க அப்படிதான். அப்போ ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா அவர் விரும்பும்போது 3 காரியத்தினால ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம். ஒன்று, அவரை துதிப்பதனால சந்தோஷப்படுத்தலாம். 2வது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால சந்தோஷப்படுத்தலாம். 3வது காரியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆராதிப்பதனால சந்தோஷப்படுத்தலாம். அதனால தான் நம்ம முதல்ல ஆண்டவர் என்ன செய்யும், ஆண்டவரை வரவழைப்பதற்காக முழு இதயத்தோடு முதல்ல நம்ம என்ன செய்யும், ஆராதித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் விசேஷம் 4 அதிகாரம் 11ஆம் வருஷத்தை நீங்க வாசித்து பார்த்தேன்னா, எல்லாம் கனவத்துக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பார்க்கிற அவர் ஒருவர் தான். அவர் தான் சிருஷ்டித்தது. அதனால அவரை என்ன செய்ய வேண்டும், நம்ம துதிக்க வேண்டும். அதே மாதிரி அதே வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய வல்லமை குறித்து சொல்லி துதிக்கலாம், அவருடைய ஞானத்தை சொல்லி துதிக்கலாம். சும்மா துதிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அநேக சகோதரி கேட்குறாங்க. அதனால நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம், அதாவது அதுல 5ஆம் அதிகாரம் 11லேருந்தே வாசித்து பாருங்க முடியல் வரையும் அதை எப்படி துதிக்கணும், யாரெல்லாம் துதிக்கணும், எப்படி துதிச்சாங்க, பரலோகத்தில் எப்படி துதிக்கப்பட்டதுன்னு தெளிவாக கூறப்பட்டிருக்குது. யோவான் சாத்து வெளிப்படுத்தும் போது பரலோகத்தில் எப்படி துதிச்சாங்க அப்படிங்கிறது அதுல இருக்குது. அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, மலைப்பிரசவத்தில் பரமண்டலில் ஜெபம் சொல்லும்போது, என்னுடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுது அப்படின்னாங்க. அப்போ பரலோகத்தில் எப்படி துதிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம துதிக்கணும். பரலோகத்தில் சிருஷ்டிப்பு எல்லாமே கர்த்தரை துதிச்சு தான் இருக்குது அப்படின்னு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்தை பார்க்கிறோம். அப்ப அகில சிருஷ்டிகள் கர்த்தரை துதிக்க நான் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? அதுதான் ஆண்டவர் துதியில ரொம்ப பிரியப்படுகிற தேவன். தகப்பன் ஆண்டவர் 2வது துதியில பயப்படத்தக்க தேவன் அவர் தான். செம்மையானவர்களுக்கு துதி செய்வதுதான் தகும். ஒரு செம்மையானவர்களாக இருந்தா அவங்க துதி செய்வது தகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் துதியில பத்திர வாசம் பண்ற தேவன் இருக்கு. இப்ப நம்ம ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுவாரு, எங்க இருப்பாரு, அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தேடியே போக வேண்டாம். நீங்க உங்க உள்ளத்துல துதிச்சு பாருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவாரு. உங்க இல்லத்துக்குள்ள துதித்து பாருங்க, உங்க இல்லத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவாரு. அப்ப துதிக்கிறது எப்படி அப்படின்னு, அப்ப துதிக்காம இருந்தா என்ன, துதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, ஒரே ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். துதிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். எரியோ கோட்டை விழுந்தது. எரியோ கோட்டை, அந்த எரியோ பட்டணம் 8 ஏக்கர் நிலம் உள்ளது. அது சுற்றுவட்டாரம், அந்த மதில் 30 அடி உயரம், 20 அடி அகலம். அப்படி எவ்வளவு இருக்கு நீங்க கணக்கு போட்டு பார்த்துடுங்க. அவ்வளவு பெரிய மதில். எத்தனை மட்டும், 6 மட்டும் 6 நாள் அமைதியா சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 மட்டும் சுத்துறாங்க. எத்தனை அடி உயரம், 30 அடி உயரம், அது 20 அடி அகலம் உள்ள அந்த மதில் வேற ஒண்ணுமே அவர் இறங்கி கொண்டோ பெரிய கருவிகளை கொண்டோ உடச்சி வீசல. அவங்களோட துதினால அது உடனே கீழே விழுந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் எல்லாத்தையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு சம்பவம் சொல்றேன். நான் ஸ்கூல்ல செகண்டரி கிரேட் டீச்சரா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய தலைஞாச
போஸ்டர் ரிட்டையர்ட் ஆனால எனக்கு அந்த கைச்சம் போஸ்டர் ப்ரொமோஷன் தந்தாங்க. தந்த பிறகும் எனக்கு 4 வருஷமா கைச்சம் சம்பளம் வரவே இல்லை. நான் செகண்ட் கிரேட் சம்பளத்திலேயே கைச்சம் போஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வராதுன்னு எல்லாம் நிறைய தடைகள் எதிர்ப்புகள். ஏன்னு சொன்னால் இவாள் பெரிய வசதிக்காரி, இவளை வந்து கைச்சம் ஆக்கக்கூடாது அப்படின்னு நிறைய போராட்டங்கள். அப்போ நான் 7 மட்டும் எழுதி கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம், எனக்கு செகண்ட் கிரேட் போஸ்டே போதும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்னுடைய மேல் அதிகாரிகள் என்னுடைய மேனேஜர் இல்லை போட்டதுதான் நீங்கள் தான் இருந்தாங்க அப்படின்ட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஆண்டவருடைய சபத்தில் ரொம்ப பொறுத்துட்டு நான் அழுதேன். ஆண்டவரே பொறுப்பில் நான் இப்படி இருந்த சம்பளத்தை தலைமையாக போஸ்ட் பார்க்க மாட்டேன். இந்த ஜூனில் நான் போகும்போது நீங்கள் எனக்கு 2 விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி நான் மே மாதம் ஒரு 6 நாள் 6 மணி நேரம் துதிச்சுட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் காணிக்கலை இதை நீங்கள் பாயத்தில் வச்சிடுங்க. எந்த காரியம் உங்களுக்கு தீரலையோ அதை நீங்கள் உண்மை உத்தமாக துதிச்சு பாருங்க. 7ஆவது நாளுக்கு 7 மணி நேரம் தேவஸ்தானத்தில் துதிச்சேன். 3ஆவது நாள் எனக்கு கவர்மெண்ட் என்னுடைய அப்புறாகி கைச்சம் சம்பளம் அப்புறாகி வந்துச்சு. அருமையான தினப்பிள்ளைகளே 4 வருஷம் அரியர், ஒரு பைசா கூட குறையா இல்லாமல் 4 வருஷம் அரியர் போட்டு கட்டணே கிடைக்க பண்ணாங்க. ஆனால் அது நாங்கள் பழைய சர்ச்சு, இது இப்போ கட்டின புது சர்ச்சு. அந்த பழைய சர்ச்சில் ஓட்டு சர்ச்சு தான். அந்த சர்ச்சில் அப்படியே வைத்து என் தேவனை நான் மகிமைப்படுத்தும்படி அந்த கிருபை செய்தாங்க. துதிக்கிறதுல வல்லமை நான் பார்க்குறேன். பவுல் சீலாவும் சர்ச்சாலும் இருக்காங்க, விடுதலை பெற்றாங்க. நீங்கள் எந்த சர்ச்சாலையும் இருந்தாங்க, வியாதிங்கள சர்ச்சாலையோ பொருளாதார சர்ச்சாலையோ எந்த சர்ச்சால இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் துதிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ரோமர் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வருஷத்தை பாருங்க. அவங்க தேவன் அறிந்தும் அவரை துதிக்காம மகிமைப்படுத்தாம சிந்தையினாலே வீணராக சிந்தனை, அதாவது நீங்க துதிக்காம நீங்க சோத்தரிக்காம இருந்தா சிந்தனைனால வீணராயிடும். வீணாக சிந்திச்சு அதுக்கு அப்படி இப்படின்னு சிந்திக்கும் போது வீணராகிடுவோம். வீணாக ஒன்றுக்கு உதவெல்லாம் ஆயிடுவோம். அப்படி இருடடைந்தது அப்படின்ட்டு அருமையான தேவனுக்கு நம்ம துதிக்காம இருந்தா நம்ம சிந்தனையால வீணராகி நம்முடைய இருதயம் இருளடைந்து போயிடும். அதனால கர்த்தரை துதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தராகிய இயேசு நாமத்துல உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். என்னுடைய தலைமை பாஸ்டர், என்னுடைய தலைமை பாஸ்டர், சின்ன பாஸ்டர் எல்லாருக்கும் இயேசு நாமத்துல இதை நடத்துறதுக்கு இவ்வளவு உதவி செய்தது என்னுடைய அருமையான சின்ன பாஸ்டர் தான். அவங்க தான் இவ்வளவு நின்று நடத்துறாங்க. இவங்க கர்த்தர் செய்த மேலான கிருபை. நான் ஆண்டவருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். முதல்ல பாஸ்டர் 2 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வரணும். இன்னைக்கு பொங்கலாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வாகன வசதி கிடைக்கல. இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நிறைவேற்கு கர்த்தர் யாரை அழைத்து கொண்டு வரணுமோ அவங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறாரு. கர்த்தராமே இந்த குண்டத்தை தொடர்ந்து இந்த துதிக்கிறத நீங்கள் யாராவது சேரணும்னா சேருங்க. ஆண்டவருடைய நாமம் மயப்படும். அது மட்டுமல்ல, பெண்களான உங்கள் விஷயத்தை நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அவங்ககிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் என்கிட்ட சொல்லிங்கன்னா உங்களுக்காக நான் என்ன பாரதிட்டு ஜெபிப்போம், கவுன்சிலிங் தருவோம். இந்திரனுக்கு வச்சுக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு வேண்டிய கவுன்சிலிங் கொடுக்க முடியும். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது